இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் அவர்களால் குறிவைக்க பெற்று இப்போ அண்ணன் இங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா இவரை சுற்றி ஷேடோ போட்டிருப்பாங்க. இவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு, எப்படி பணம் கையாளுறாரு, யார் மூலம் இவரை சுற்றி ஒரு 100 மையங்களையாவது அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற எவனையும் அவங்க வாட்ச் பண்ணுறது கிடையாது. பாமகவையோ அதிமுகவையோ. ஏன்னா அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால் அவங்களெலாம் போய் நெருக்கடி தர மாட்டாங்க. எங்கேயாவது அப்படி ரைடு நடந்து பார்த்து கேட்டிருக்கீங்களா? ஆனால் திமுகவுக்குடைய தொடர்புடைய அவ்வளவு பேருடைய வீடுகளிலும் ரைடு நடக்குது. நான் தங்கியிருந்த வீட்டிலே ரைடு விட்டாங்க. எளிய மக்களின் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு தொழிலதிபர் கூட இந்த கட்சியில் கிடையாது, பெரிய ஆள் கிடையாது. வந்த சனாதன மொழிகிற துண்டறிக்கையில் தான் அள்ளிட்டு போக முடியும். பெரியாரியம் வெல்க அப்படின்னு இருக்கும், அதுதான் அள்ளிட்டு போக முடியும். பேப்பர் தான் அள்ளிட்டு போகலாம். ஆனால் அவன் வரான், ஏன்னா அச்சுறுத்துறானா, ஏய் டார்கெட் பண்ணிட்டோம் உன்னை, நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக நீ வக்காலத்து வாங்கி பேசுகிற, உன்னையும் விட மாட்டோம். இதான் அவன் கொடுக்குற எச்சரிக்கை. இத்தனை வருஷம் நான் 1999 எலெக்ஷன் நிற்கிறேன். எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் வரான் இன்னைக்கு அதிகாரிகள். இப்போ மோடி இங்கே என்ன பட்டியலை வாசித்தார்? திமுகவையும் திமுக குடும்பத்தையும் விமர்சிக்கிறார். இதுவா ஒரு பிரதமருக்கு அழகு? நீ தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் சொல்லுங்க, சமூக நீதியை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன, ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துச்சு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கிட்டு படிச்சா திமுக தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிச்சுட்டு படிச்சா விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு. அது ஒரு தேசிய கட்சி. ஏன்னா இந்தியா கூட்டணியை உருவாக்கிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தாக்கம், the influence நேஷனல் லெவலில் போகுது. அதனால தான் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சொன்னார், நீ என்ன ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை உன்னால் ஜெயிக்க முடியாது. யூ நெவர் வின் தமிழியன்ஸ். நீ ஏதோ ஆட்டம் போட்டு கிடக்கிற, அவங்கள சாதாரணமாக நீ குறைச்சி மதிப்பிடுற. இந்தியாவில் தனித்து ஒரு தீவு போல கருத்தியல் சார்ந்து இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி ஒரு நிலையை வளர்த்தெடுத்தது பெரியாரின் அரசியல் வாரிசுகள், அண்ணா, கலைஞர், தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள். இல்லைன்னா எப்போ ஊதிட்டு போயிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் காரன். எங்கேயாவது ஒரே ஒரு நாளாவது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி எதிர்த்து விமர்சித்து பேசியதை கேட்டிருக்கிறோமா? உண்டா? மோடியை விமர்சித்தது உண்டா? பாஜகவை விமர்சித்தது உண்டா? 10 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ் இருந்ததா, திமுக இருந்ததா? டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் பிஜேபி தானே. பிஜேபியை விமர்சிக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? நரேந்திர மோடியை எதிர்த்து பேச உங்களுக்கு என்ன தயக்கம்? அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் இவ்வளவு விலைவாசி உயர்ந்தது. சமையல் எரிவாயு விலை 2014 மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு 450 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கு 1200 ரூபாய் உயர்ந்ததற்கு மோடி தானே பொறுப்பு. ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது யார்? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்து மக்களை அலைக்கழித்தது யார்? சிறு குறு தொழில் நலிவடைய காரணமாக இருந்தது யார்? புதிதாக 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தி திடீரென்று அதுவும் செல்லாது என்று கோமாளித்தனமாக நடந்து கொண்டது யார்? அதன் மூலம் இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்தில் போய் சரிந்ததே, அதற்கு யார் பொறுப்பு? அதையெல்லாம் பேசாம திமுக 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 என்று அண்ணன் எடப்பாடி பேசுகிறார் என்றால் யோசித்து பாருங்க. நாம் எல்லாம் இந்துக்கள், ஜெய் ஸ்ரீராம். இதான் மோடியின் சாதனை 10 ஆண்டு காலத்தில். வேற எதையும் சாதிக்கவில்லை, அவரால் சொல்ல முடியவில்லை. இப்ப ஊருக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார், ரோட் ஷோ போட்டார். அவர் சாதனை ஏதாவது பட்டியலிட்டாரா? இப்ப நாம சொல்லுவோம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,16,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய். நான் முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது. இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு, கட்டணமில்லா பேருந்து பயணம். சொல்லிட்டு காலை சிற்றுண்டி, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பிரதமர் மோடி அவர்களே, கேட்டு பாருங்க. ஒன்னே ஒன்று நான் இதை சாதிச்சேன் அப்படின்னு ஏன் பிரதமரால் சொல்ல முடியல? தமிழ்நாட்டுக்கு திமுகவை விமர்சிக்கிறார், திமுக குடும்பத்தை விமர்சிக்கிறார். உழைக்காமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்களா? தியாகம் செய்யாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா? போராடாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா? பெரியாருடைய கருத்தை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால், அண்ணாவுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால் தமிழ்நாட்டிலே வேறு தலைமை உண்டா? திமுக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கலைஞர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு என்ன ஆகியிருக்கும்? இந்த கும்பல் ஏற்கனவே ஆட்டம் போட்டிருக்கும், கால் ஒன்று இருக்கும், வேறு ஒன்று இருக்கும்.
நம்ம பிள்ளைங்களாம் வெறும் ஹிந்தி பேசி இன்னைக்கு மோடி வித்தைக்கு எல்லாம் மயங்கி போயிருப்பாங்க. மோடி பண்ணுற இந்த வித்தைகளை பார்த்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் மயங்கி போயிருப்பார்கள். அதெல்லாம் இங்கே நுழைய விடாமல் தடுப்பு அரணாக இருந்து பாதுகாத்தது கலைஞரின் குடும்பம். அவங்க எல்லாரும் அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வர முடியாது. எங்கள் அப்பா முதல்வராக இருக்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள் போய் தொழில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விமர்சனம் பண்ணலாம். மகன், மனைவி, பேர பிள்ளைகள், மகள் என்று எல்லாரையும் அரசியலில் ஈடுபடுத்தி போராட வைத்து அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நமக்கு குடும்பம் இல்லை, எனக்கு இல்லை, மோடிக்கு இல்லை, அதனால குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரல. குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை அரசியல் படுத்தணும், அதுதான் முக்கியம். கலைஞர் பேசுகிற அரசியலை ஸ்டாலின் பேசணும், ஸ்டாலின் பேசுகிற அரசியலை உதயநிதி பேசணும், உதயநிதி பேசுகிற அரசியலை அவருடைய பிள்ளை பேசணும். அப்ப குடும்பத்தை அரசியல் படுத்துவதுங்கிறது முக்கியமான பணி. தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியாதுன்னா மேடைக்கு ஒண்ணு வீட்டுக்கு ஒண்ணாங்கிற மாதிரி ஆகும், முரண்பாடாகுது. தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு மட்டும் உபதேசம் பண்றான், தன்னுடைய மனைவிக்கு சொல்லல, பிள்ளைக்கு சொல்லணும்னு ஆகும். கலைஞர் எடுத்த அதே வாளை அண்ணன் ஸ்டாலின் ஏந்தி நிற்கிறார். அந்த போர் வாளை ஏந்தி நிற்கிறார் என்றால் கலைஞரிடம் இருந்த அந்த வீரம் அண்ணன் தளபதியிடம் இருக்கிறது. அதனால் அந்த போர் வாளை ஏந்துகிறார். அந்த அரசியல், பெரியார் பேசிய அரசியல், அண்ணா பேசிய அரசியல், கலைஞர் பேசிய அரசியல், இன்றைக்கு தளபதி பேசுகிறார். அந்த தொடர்ச்சி. இதை போய் நீ குடும்ப அரசியல் போய் கொச்சைப்படுத்திட்டா? ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களவை உறுப்பினர், இன்றைய வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு வேட்பாளர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறேன். ஒரு ஊராக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிற நெருக்கடியான நிலையில் இங்கே உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களின் அன்பான அந்த அழைப்பை ஏற்று உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். சிதம்பரம் தொகுதியில் நான் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் என்று கருதாமல் தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற 40 பேரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பேராவலை கொண்டவன் என்கிற நிலையில் உங்கள் முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருடைய வெற்றி ஏற்கனவே நீங்கள் உறுதிப்படுத்திவிட்ட ஒன்றுதான். ஆனாலும் நான் ஏன் வந்திருக்கிறேன், என்ன வேண்டுகோள் விடுக்க வந்திருக்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர், ஆற்றல் மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும். எதிர்த்து நிற்கிறவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, பெயர்கள் தெரியாது. ஆனால் பாஜக, அதிமுக அணிகளை சார்ந்தவர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது என்று நான் சொல்லுவதற்கு காரணம் அந்த கட்சிகள் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்வு அல்ல. தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவில் எடுத்திருக்கிற தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் 100 விழுக்காடு உடன்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. அண்ணன் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடு, அந்த தேர்தல் வியூகம் சரி என்று தமிழக மக்கள் பெரும்பான்மையாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன், தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இயங்குகிற ஒரு கட்சி.
பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகள் தான். இந்த 40 தொகுதிகளில் சுற்றி சுழன்று பணியாற்றினால் போதும். அண்ணன் தளபதி அவர்களுக்கு 40 பேரையும் வெற்றி பெற வைத்து விட முடியும். பிஜேபி ஏற்கனவே தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 0, 0, 0, சுழியம், ஒன்றுமில்லை, ஏதுமில்லை, நத்திங். அவர்கள் ஒரு பொருட்டே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதிமுக திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு கட்சியாக இப்போது இல்லை. 2019 தேர்தல், 2021 தேர்தல், அதன் பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்று 4 தேர்தல்களிலும் அதிமுகவையும் அதிமுக கூட்டணியையும் வீழ்த்தி காட்டிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். ஒரு தேர்தல் 2 தேர்தல் அல்ல, தொடர்ச்சியாக. அதுவும் அவர்கள் 4 பேரும் ஒன்றாக இருந்து எதிர்கொண்ட தேர்தல்கள். யார் 4 பேர்? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இன்னும் பல உதிரி கட்சிகள். அவ்வளவு பேர் இருந்தும் 2019 தேனியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, நாடாளுமன்ற தேர்தல்களின் வரலாற்றிலேயே போன 2019 தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் 4 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் என்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். இது மோடிக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். எல்லோரும் சேர்ந்து நின்றே திமுக இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்றால், இப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நின்று எப்படி வெற்றி பெற முடியும்? இது சாதாரணமாக ஒரு கணக்கு. இது நமக்கு தெரியும் போது மோடிக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஏதேனும் அரசியல் சண்டை நடந்ததா? பகை வெடித்ததா? ஏன் தனித்தனியே நிற்கிறார்கள்? தயவு கூர்ந்து இதை எண்ணி பார்க்க வேண்டும். இது பாஜக அரசியல் உத்திகளுள் ஒன்று. நம்ம எதிர்த்து நிற்கிற அரசியல் கட்சிகளுக்கு எப்படி வாக்குகள் போய் குவிகின்றன, திமுகவுக்கு எப்படி 4 லட்சம் ஓட்டு வித்தியாசம், 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம், யார் அவர்களுக்கு வாக்களித்தார்கள், தனிப்பட்ட முறையிலே திமுகவுக்கு மட்டும் எவ்வளவு வாக்கு வங்கி, கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி, இடதுசாரிகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி, இதையெல்லாம் கூட்டினால் கூட 4 லட்சம் வித்தியாசம் எப்படி வந்திருக்கும்? கட்சி சார்பற்றவர்கள் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள்? கட்சி சார்பற்றவர்கள் திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? இதையெல்லாம் அவர்கள் கணக்கு போட்டு பார்க்கிறார்கள். ஒரு உண்மையை அவர்கள் கண்டறிந்தார்கள். என்ன உண்மை என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் அவர்களை தோற்கடிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இதுதான் அரசியல் உண்மை. பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் அந்த அணியில் இருக்கிற அத்தனை பேரையும் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் என்பதற்கு 19 ஒரு சாட்சி, 21 ஒரு சாட்சி, அடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள் நமக்கு ஒரு சாட்சியமாக இருக்கின்றன. அந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் பார்க்கிற போது அதில் இன்னொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் முறையாக ரெட்டேலைக்கு ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட்டார்கள் 2019, 2021. ஜெயலலிதா அம்மா இல்லை, எம்ஜிஆர் இல்லை. ஆனாலும் எடப்பாடி எடுத்த முடிவு சரியில்லை. சரியில்லை என்பதனால் காலங்காலமாக உதயசூரியனை எதிர்த்து இலைக்கே போட்டவர்களும் கூட 2019, 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் உதயசூரியனுக்கு மாற்றி போட்டதனால்தான் இவ்வளவு வித்தியாசம். இது அரசியலில் அனைவரும் அறிந்த உண்மை. அப்போ எடப்பாடியும் மோடியும் ரகசியமாக பேசிக்கொண்டார்களோ, புரிந்து கொண்டார்களோ, விவாதித்தார்களோ, விவாதிக்கவில்லையோ, ஒரு முடிவு, ஒரு தந்திரம். நீ வெளியே போ, நீ வெளியே போனால் தான் உன் ஓட்டையாவது தக்க வச்சுக்க முடியும்.
இல்லைன்னா மறுபடியும் அவன் எல்லாம் சூரியனுக்கு போட்டுருவான். ரெட்டையிலக்காரன் பூரா சூரியனுக்கு போட்டுருவான். என் கூட இருக்கிறதுனால கோபத்தில் எல்லாம் சூரியனுக்கு போடுறான். என் கூட இருக்கிறதுனால 100 விழுக்காடு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் உதயசூரியனுக்கும் திமுக கூட்டணிக்கும் போடுறாங்க. இப்போ நீ வெளியே போயிட்டு பாரு, நான் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டேன், அப்போ முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் எனக்கும் ஓட்டு போடலாம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலாம். இப்போ 100 விழுக்காடு திமுக கூட்டணிக்கு போய் விழுகிற வாக்குகளை தடுத்து கணிசமாக பிரிப்பது, அதுதான் உத்தி, அதுதான் சூழ்ச்சி, அதுதான் தந்திரம், ராஜதந்திரம். இது ஏதோ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க நினைக்காதீங்க. எங்கேயாவது ஒரே ஒரு நாளாவது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி எதிர்த்து விமர்சித்து பேசியதை கேட்டிருக்கிறோமா? உண்டா? மோடியை விமர்சித்ததுண்டா? பாஜகவை விமர்சித்ததுண்டா? 10 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ் இருந்ததா? திமுக இருந்ததா? டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்திருந்தவர்கள் பிஜேபி தானே. பிஜேபியை விமர்சிக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? நரேந்திர மோடியை எதிர்த்து பேச உங்களுக்கு என்ன தயக்கம்? அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் இவ்வளவு விலைவாசி உயர்ந்தது. சமையல் எரிவாயு விலை 2014 மோடி பிரதமராவதற்கு முன்பு 450 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கு 1200 ரூபாய் உயர்ந்ததற்கு மோடி தானே பொறுப்பு. ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது யார்? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்து மக்களை அலைக்கழித்தது யார்? சிறு குறு தொழில் நலிவடைய காரணமாக இருந்தது யார்? புதிதாக 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தி திடீரென்று அதுவும் செல்லாது என்று கோமாளித்தனமாக நடந்து கொண்டது யார்? அதன் மூலம் இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்தில் போய் சரிந்ததே, அதற்கு யார் பொறுப்பு? அதையெல்லாம் பேசாமல் திமுக 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 என்று அண்ணன் எடப்பாடி பேசுகிறார் என்றால் யோசித்து பாருங்கள். திமுகவையும் திமுக தலைவரையும் அவர்கள் விமர்சிக்கிறார். நீங்கள் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம், ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல்னு பாட்டு போட்டுப்பாங்க. அவர் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன், இதுதான் அவருடைய அறைகூவல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இது அடிக்கோடிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்தியாவை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவலைப்படுகிறார், போராடுகிறார், திட்டமிடுகிறார், தேர்தல் வியூகம் வகுக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அகில இந்திய அளவில் பல தலைவர்களை சந்தித்து அவர்களை எல்லோரையும் ராகுல் காந்தி கரங்களை பற்றுவதற்கு அடித்தளமிட்டார். ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கால்களாலேயே அளந்தார் இந்திய தேசத்தை. அளந்தே போனார், நடந்தே போனார் என்பதை விட அளந்தே போனார். பல லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை அவர் சந்தித்தார். என் கட்சியை வலுப்படுத்துங்கன்னு கேட்கல, அவர் என்னை பிரதமராக்குங்கன்னு கேட்கல, இந்தியாவை காப்பாற்றுங்கள், அதுதான் அண்ணனின் குரல். தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா, மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண்ணான, சமூக நீதி மண்ணான மகாராஷ்டிராவில் போய் முடித்தார். தொடங்கி வைத்தவர் கன்னியாகுமரியிலே அண்ணன் ஸ்டாலின், முடித்து வைத்தவர் காஷ்மீரிலே தெற்கிருந்து வடக்கே போன யாத்ரா, பாரத் ஜோடோ யாத்ரா, இந்திய ஒற்றுமை பயணம். ஏன் ஒற்றுமை பயணம்னா அவன் பிரிக்கிறான் உங்களை. யார் பிரிக்கிறது? பிஜேபி. எப்படி பிரிக்கிறான்? நீ இந்து, அவன் முஸ்லீம், நீ இந்து, அவன் கிறிஸ்டியன், அவன் பைபிளை கொளுத்து, அவன் குரானை கொளுத்து, மசூதியை இடி, தேவாலயத்தை இடி, பாதிரியார்களை அடி, மக்களை பிளவுபடுத்துகிறான். இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பிஜேபி, இதுதான் விஸ்வ இந்து பரிஷத், இதுதான் பஜ்ரங் தள். இந்த அமைப்புக்கு எல்லாத்துக்கும் பேர் தான் சங் பரிவார்னு பேர். சங்குன்னா சங்கம், பரிவாரம்னா குடும்பம். இந்தியில் பரிவாரம்னா குடும்பம், தமிழில் சங்க பரிவாரம்னா ஆர்எஸ்எஸ் உடைய குடும்ப அமைப்புகள். இவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம்தான். அந்த நோக்கம் என்னென்னா, இந்த நாட்டுக்கு பெயரை மாற்றணும், இந்த நாட்டுக்கு ஒரு மதத்தை அறிவிக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம். இதற்கு அவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்கள் என்றால்,
முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு. நாம் எல்லாம் இந்துக்கள், ஜெய் ஸ்ரீராம். இதுதான் மோடியின் சாதனை 10 ஆண்டு காலத்தில். வேறு எதையும் சாதிக்கவில்லை, அவரால் சொல்ல முடியவில்லை. இப்போ ஊருக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார், ரோட் ஷோ போட்டார். அவர் சாதனை ஏதாவது பட்டியலிட்டாரா? இப்போ நாம் சொல்லுவோம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,16,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய். நான் முதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது. இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம். சொல்லிட்டு காலை சிற்றுண்டி, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பிரதமர் மோடி அவர்களே, கேளுங்க, கேட்டு பாருங்க. ஒன்னே ஒன்று நான் இதை சாதித்தேன் அப்படின்னு ஏன் பிரதமரால் சொல்ல முடியல? தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவை விமர்சிக்கிறார், திமுக குடும்பத்தை விமர்சிக்கிறார். உழைக்காமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்களா? தியாகம் செய்யாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா? போராடாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா? பெரியாருடைய கருத்தை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால், அண்ணாவுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால் தமிழ்நாட்டிலே வேறு தலைமை உண்டா? திமுக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கலைஞர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு என்ன ஆகியிருக்கும்? இந்த கும்பல் ஏற்கனவே வந்து ஆட்டம் போட்டிருக்கும், கால் ஒன்று இருக்கும், வேறு ஒன்று இருக்கும். நம்ம பிள்ளைங்களாம் வெறும் ஹிந்தி பேசி இன்னைக்கு மோடி வித்தைக்கு எல்லாம் மயங்கி போயிருப்பாங்க. மோடி பண்ணுற இந்த வித்தைகளை பார்த்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் மயங்கி போயிருப்பார்கள். அதெல்லாம் இங்கே நுழைய விடாமல் தடுப்பு அரணாக இருந்து பாதுகாத்தது கலைஞரின் குடும்பம். அவங்க எல்லாரும் அரசியலுக்கு வராங்க, அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வர முடியாது. எங்கள் அப்பா முதல்வராக இருக்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள் போய் தொழில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விமர்சனம் பண்ணலாம். மகன், மனைவி, பேர பிள்ளைகள், மகள் என்று எல்லாரையும் அரசியலில் ஈடுபடுத்தி போராட வைத்து அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து, அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நமக்கு குடும்பம் இல்லை, எனக்கு இல்லை, மோடிக்கு இல்லை, அதனால் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரல. குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை அரசியல்படுத்தணும், அதுதான் முக்கியம். கலைஞர் பேசுகிற அரசியலை ஸ்டாலின் பேசணும், ஸ்டாலின் பேசுகிற அரசியலை உதயநிதி பேசணும், உதயநிதி பேசுகிற அரசியலை அவருடைய பிள்ளை பேசணும். அப்போ குடும்பத்தை அரசியல்படுத்துவதுங்கிறது முக்கியமான பணி. தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியாதுன்னா மேடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்றாங்கிற மாதிரி ஆகும், முரண்பாடாகுது. தலைவர் பேசுறது வந்து பிள்ளைக்கு தெரியலன்னா இப்போ என்ன அர்த்தம்? மக்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுறான், தன்னுடைய மனைவிக்கு சொல்லலை, பிள்ளைக்கு சொல்லணும்னு ஆகும். கலைஞர் எடுத்த அதே வாளை அண்ணன் ஸ்டாலின் ஏந்தி நிற்கிறார், அந்த போர் வாளை ஏந்தி நிற்கிறார் என்றால் கலைஞரிடம் இருந்த அந்த வீரம் அண்ணன் தளபதியிடம் இருக்கிறது. அதனால் அந்த போர் வாளை ஏந்துகிறார். அந்த அரசியல், பெரியார் பேசிய அரசியல், அண்ணா பேசிய அரசியல், கலைஞர் பேசிய அரசியல், இன்றைக்கு தளபதி பேசுகிறார். அந்த தொடர்ச்சி. இதை போய் நீ குடும்ப அரசியல்னு போய் கொச்சைப்படுத்திட்டா, கனிமொழியும் பேசுகிறார், உதயநிதியும் பேசுகிறார். சம்பந்தம் இல்லாமல் அவங்களுக்கு கலைஞர் பேசுகிற அரசியல் தளபதிக்கு தெரியாதுன்னா அது பெரிய தப்பு, பிழை. இப்போ ஊருக்கு உபதேசம் பண்ணுறாரு, வீட்டுக்கு ஒன்றும் சொல்லலைன்னு ஆயிரும். அரசியல் படுத்துதல். இப்போ மோடி இங்கே வந்து என்ன பட்டியலை வாசித்தார்? திமுகவையும் திமுக குடும்பத்தையும் விமர்சிக்கிறார். இதுவா ஒரு பிரதமருக்கு அழகு? நீ தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் சொல்லுங்க, சமூக நீதியை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன? ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துச்சு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கிட்டு படித்தா திமுக தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்குது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிச்சிட்டு படித்தா விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்குது. அது ஒரு தேசிய கட்சி. ஏன்னா இந்தியா கூட்டணியை உருவாக்கிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தாக்கம், the influence நேஷனல் லெவலில் போகுது. அதனால தான் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சொன்னார், நீ என்ன ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை உன்னால் ஜெயிக்க முடியாது. யூ நெவர் வின் தமிழியன்ஸ். நீ ஏதோ ஆட்டம் போட்டு கிடக்கிற, அவங்கள சாதாரணமாக நீ குறைச்சி மதிப்பிடுற. இந்தியாவில் தனித்து ஒரு தீவு போல கருத்தியல் சார்ந்து இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி ஒரு நிலையை வளர்த்தெடுத்தது பெரியாரின் அரசியல் வாரிசுகள், அண்ணா, கலைஞர், தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள்.
இல்லைன்னா எப்போ ஊதிட்டு போயிருப்பானுங்க ஆர்எஸ்எஸ்காரன். பெரியாரை வீழ்த்த பார்த்தார்கள், முடியவில்லை. அண்ணா முளைத்தார். அண்ணாவை வீழ்த்த பார்த்தார்கள், முடியவில்லை. கலைஞர் முளைத்தார். கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியல் அச்சாணியாக இருந்தார். ஒன்று அவரை எதிர்த்து பேசணும், இல்லைன்னா ஆதரித்து பேசணும். அதான் அரசியல். எம்ஜிஆர் என்றால் கலைஞர் எதிர்ப்பு, ஜெயலலிதா என்றால் கலைஞர் எதிர்ப்பு, மற்றவர்கள்லாம் ஆதரவு. தமிழ்நாட்டு அரசியலே கலைஞர் எதிர்ப்பும் கலைஞர் ஆதரவும் தான். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அப்படி உருண்டோடின. அவ்வளவு பெரிய ஆளுமை அவர். ஏன்? கொள்கை, கோட்பாடு ஆகியவற்றில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது, தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதை இன்றைக்கு அவர் உள்வாங்கிக் கொண்டதனால் தான் இதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தோழர்களே, தளபதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதிக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு நமக்கு ஏன் வம்புன்னு உட்கார்ந்துக்காம தேசிய அளவில் தன்னுடைய களத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார். அவர் அங்கே வேட்பாளரை நிறுத்தாமல் இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் இவருடைய அரசியல் அங்கே களம் காண்கிறது. என்ன அரசியல்? பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம். இதான் அஜெண்டா, சிங்கிள் அஜெண்டா, ஒற்றை செயல் திட்டம். பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம். அதனால் அந்த முயற்சியால் உருவானது தான் இந்தியா கூட்டணி. அதை வழிமொழிந்து பேசியவர் அண்ணன் தளபதி அவர்கள். கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்து காஷ்மீரில் முடித்து வைத்ததைப் போல கடைசியாக மும்பையிலே வந்து ராகுல் காந்தி நிறைவு விழா நடத்தினார். அந்த நிறைவு விழாவிலும் பங்கேற்று ராகுல் காந்தியை ஆதரித்து பேசியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் தேர்தல் அரசியல் எதிர்கொள்ள முடியாதா? காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஆட்சிக்கு வர முடியாதா? காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் பிஜேபி திமுகவுக்கு நெருக்கடியை தராது. செந்தில் பாலாஜி உள்ளவே போயிருக்க மாட்டார். பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா, ஒரு நட்பு பாராட்டி இருந்தா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருந்தா செந்தில் பாலாஜி உள்ளே போயிருக்க மாட்டார். பொன்முடி பதவி இழந்திருக்க மாட்டார். இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் அவர்களால் குறிவைக்க பெற்று இப்போ அண்ணன் இங்கே உட்காந்துருக்கிறாருன்னா இவரை சுற்றி ஷேடோ போட்டிருப்பாங்க. இவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு, எப்படி பணம் கையாளுறாரு, யார் மூலம் இவரை சுற்றி ஒரு 100 மையங்களையாவது அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற எவனையும் அவங்க வாட்ச் பண்ணுறது கிடையாது. பாமகவையோ அதிமுகவையோ. ஏன்னா அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால் அவங்களெலாம் போய் நெருக்கடி தர மாட்டாங்க. எங்கேயாவது அப்படி ரைடு நடந்து பார்த்து கேட்டிருக்கீங்களா? ஆனால் திமுகவுடைய தொடர்புடைய அவ்வளவு பேருடைய வீடுகளிலும் ரைடு நடக்குது. நான் தங்கியிருந்த வீட்டிலே ரைடு விட்டாங்க. எளிய மக்களின் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு தொழிலதிபர் கூட இந்த கட்சியில் கிடையாது, பெரிய ஆள் கிடையாது. வந்த சனாதன மொழிகிற துண்டறிக்கையில் தான் அள்ளிட்டு போக முடியும். பெரியாரியம் வெல்க அப்படின்னு இருக்கும், அதுதான் அள்ளிட்டு போக முடியும். பேப்பர் தான் அள்ளிட்டு போகலாம். ஆனால் அவன் வரான். ஏன்னா அச்சுறுத்துறானா, ஏய் டார்கெட் பண்ணிட்டோம் உன்னை, நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக நீ வந்து வக்காலத்து வாங்கி பேசுகிற, ஒன்றையும் விட மாட்டோம். இதான் அவன் கொடுக்குற எச்சரிக்கை. இத்தனை வருஷம் நான் 1999 எலெக்ஷன் நிற்கிறேன். எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் வரான். இன்றைக்கி அதிகாரிகள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கைது, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில் துணை முதல்வராக இருந்த சிசோடியா கைது, இன்னும் பல பேர் கைது. இதெல்லாம் என்ன ஜனநாயக படுகொலை? இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு இடையிலே அச்சப்படாமல் உன்னை ஒழித்து கட்டுவோம், ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம், விரட்டி அடிப்போம் என்று துணிச்சலாக அண்ணன் தளபதி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். காங்கிரஸோடு கைகோர்த்திருக்கிறார், இடதுசாரிகளோடு இணைந்திருக்கிறார். திருமாவளவன் கைகளை பற்றி தம்பி திருமாவளவன் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? முத்தமிழறிஞர் கலைஞரிடமிருந்து வந்தது. அதுக்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன். 1977 இதே மாதிரி ஒரு நெருக்கடி நாட்டுக்கு ஏற்பட்டுச்சு. அன்னை இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்தாங்க. மிசா கொண்டு வந்தப்போ எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வேட்டையாடப்பட்டாங்க. அதில் அண்ணன் தளபதி அவர்களும் கைது செய்யப்பட்டார். சிட்டி பாபு அடித்து கொல்லப்பட்டார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு.
அந்த நெருக்கடியான நேரத்தில் அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக. அதில் ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் காங்கிரஸை தனிமைப்படுத்தி எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்த அந்த அணியில் இன்றைய பாரதிய ஜனதாவும் இருந்தது. அன்னைக்கு என்ன பேரில் இருந்தான்னா ஜனசங், அவன் கட்சி பேர். அப்போது ஜனசங்னா ஜனசங்கம், மக்கள் சங்கம், அதான் ஜனசங். அப்புறம் ஜனதா உடைஞ்சு போச்சு. ஜனதாங்கிற பேரில் தான் உருவாச்சு. ஜனதா உடைஞ்சுது. இவன் ஜனசங்கம் வெளியே போய் பாரதிய ஜனதான்னு கட்சி உருவாக்கினான். அது 1982 நினைக்கிறேன் அது உருவானது. அதுக்கு முன்னாடி ஜனசங். 84 தேர்தலில் போட்டிட்டு 2 எம்பி தான் ஜெயிச்சாங்க. யார்? பிஜேபி. 2 எம்பி. இன்றைக்கு நாட்டுக்கு நெருக்கடி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, பொருளாதார வீழ்ச்சி, சமூக நீதிக்கு ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே பகைமையை மூட்டிவிடுகிற அரசியல், வெறுப்பு அரசியல், இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே பகைமை வளர்க்கிற வெறுப்பு அரசியல், அதானி அம்பானி என்கிற தனிநபர்கள் வளர்ச்சி, ரூபாயின் மதிப்பு உலக அரங்கில் சரிந்து கிடக்கிறது, விலைவாசி உயர்வு எளிய மக்களால் தொட முடியாத உயரத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான நிலையில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தேவையை உணர்ந்து காங்கிரஸோடு இணைந்து எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். எவ்வளவு பெரிய முடிவு என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது சாதாரணமான தேர்தல் வியூகம் அல்ல. இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட கட்சி பிஜேபி. எஸ்சி எஸ்டிக்கு ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ப்ரொவிஷன் இருக்கிறது. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது. மண்டல் கமிஷன் தான் பரிந்துரை செய்தது. விபி சிங் தான் அதை நடைமுறைப்படுத்தினார். அதற்காக விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி பிஜேபி. நான் கேட்கிறேன், மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, பிஜேபியோடு கூட்டணியை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அமைத்தீர்கள்? இதை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். இந்த நிலையில்தான் அண்ணன் தளபதி அவர்கள் ஓபிசி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு, எஸ்சி எஸ்டி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு, மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு, எல்லாவற்றையும் விட மேலாக ஜனநாயகத்தையும் இந்த தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர், ஆவேசமாக பேசக்கூடியவர், அவர்களை திணற வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர், நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர், ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர் மீண்டும் களத்தில் நிற்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம்